குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தான். ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து அட்டை புட்டிகளை பிறக்கிட்டு போனார். ரெண்டாவது ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போனார். மூணாவதா ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சுட்டு போனார். ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது. அங்க இருக்கக்கூடிய எச்சில் நிலையில இருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது. அங்க இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது. இப்ப இவன் யோசிச்சான், ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடிகிறது என்றால் நாம் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே தூக்கி எறிந்து விட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினான். ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது. ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம், கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாக மாறிக்கொள்வோம். வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வேலை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு சொன்னால் வெற்றி சிற்பி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.